ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கரியர். இந்த வீடியோவில் ஒரு 6 கம்பெனிலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். சென்னை லொக்கேஷனுக்காக ஹையர் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேருமே கேட்டிருக்காங்க. அவங்க என்னென்ன ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க அண்ட் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, இது பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம். நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடக்கூடிய டெய்லி வேலை தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த ஜாப் இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவருக்கு இந்த ஜாப் யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்த்துடலாம். இந்த ஜாப் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் பர்சன் அண்ட் ரிட்டையர்ட் பர்சன், மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் 2 பேருமே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 18 above ஏஜ் இருந்தால் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எய்தர் பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைமில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே ட்ரைனிங் அண்ட் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம்னா, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இந்த வீடியோவில் ஒரு 6 கம்பெனிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, Frictech India Pvt Ltd, Anjan Drug Pvt Ltd, SANMINA-SCI India Pvt Ltd, Satvat Infosol Pvt Ltd, Equitas Small Finance Bank Limited and Pure Chemical India Pvt Ltd. இந்த 6 கம்பெனிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு கம்பெனிலேருந்து அவங்க என்ன ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல் பார்த்தீங்கன்னா Frictech India Pvt Ltd. இவங்க பார்த்தீங்கன்னா வெட் பிரேக் அண்ட் வெட் கிளச் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. இந்த கம்பெனிலேருந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி HR கேட்டகரிக்காக கேட்டிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, MBA அண்ட் MSW இந்த டிகிரி படித்தவங்க ஹையர் பண்ணுறாங்க. HR ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. HR ரிலேட்டட் ஃபீல்டில் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பட் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேருமே ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு பேசிக் நாலேஜ் இன் MS ஆஃபீஸ், குட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் அண்ட் எஃபிஷியன்ட் டீம் பிளேயர், இந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸ்லாம் இந்த ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, end-to-end ரெக்யூர்மெண்ட் அண்ட் நியூ ஜாயினர்ஸ்களை பார்த்தீங்கன்னா ESI PF கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஜென்ரல் அட்மின் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அட்மின் இன்வாய்ஸ் ப்ராசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேஜர் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி சேலரி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு PF, ESI அண்ட் போனஸ் இந்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்டுக்கு அக்கமடேஷன் பார்த்தீங்கன்னா கம்பெனியை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இந்த கம்பெனிலேருந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன லொக்கேஷனுக்காக கேட்டிருக்காங்கன்னா, சென்னையில் இருங்காட்டுக்கோட்டை இந்த லொக்கேஷனுக்காக ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா, அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாலே ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸோட மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, Anjan Drug Pvt Ltd. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரோலுக்காக கேட்டிருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அண்ட் கிராஜுவேட் ட்ரெயினி HR கேட்டகரிக்காக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ஜாப் ரோலுக்கு அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்த்தலாம். முதல் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி. இந்த ஜாப் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா BE ஆர் BTech முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2020 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்கமடேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ரோலுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி இருக்காங்க. அடுத்த ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ட்ரெயினி HR கேட்டகரிக்காக கேட்டிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, MBA ஆர் MSWவில் HR ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2020 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேருமே கேட்டிருக்காங்க. அண்ட் ஒன் செகண்ட் இந்த ஜாப் ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸ்லாம் இந்த ஜாப் ரோலுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. என்ன லொக்கேஷனுக்காக கேட்டிருக்காங்கன்னா, சென்னையில் குமுடி பூண்டி இந்த லொக்கேஷனுக்காக ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு
நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா உங்கள் ரெஸ்யூமை மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன மெயில் ஐடின்னு பார்த்தீங்கன்னா balakumar@anjandrug.net. இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெஸ்யூம் ப்ளஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா SANMINA-SCI India Pvt Ltd. இவங்க பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இந்த ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா பிடெக் ஆர் பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இசிஇ அண்ட் ட்ரிபிள்இ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேருமே கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு பேக்லாக் அதாவது அரியர் ஏதாச்சும் இருந்தால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில் கேட்டிருக்காங்க. அண்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஹைலி மோட்டிவேட்டட் அண்ட் டெடிகேட்டட் பர்சனாக கேட்டிருக்காங்க. என்ன லொக்கேஷனுக்காக கேட்டிருக்காங்கன்னா சென்னை லொக்கேஷனுக்காக கேட்டிருக்காங்க. சென்னையில் என்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உரகடம். இந்த லொக்கேஷனுக்காக ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்வட் இன்ஃபோசல் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் ட்ரெயினி இந்த கேட்டகரிக்காக கேட்டிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா பிடெக் ஆர் பிஇ இன் கம்ப்யூட்டர் ஆர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் படித்தவங்க ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பிசிஏ இன் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் அண்ட் பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேருமே கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு ஸ்ட்ராங் டெக்னிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இமிடியட் ஜாயினர்ஸ் கேட்டிருக்காங்க. அரியர் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் ரோலுக்கு ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிற இந்தியாவுக்குள்ளே அவங்க சொல்கிற இடத்துக்குலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சர்வர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், கான்ஃபிகர், பிரிண்டர் அண்ட் லேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா லைவ் நெட்வொர்க் ஆஃப் மினிமம் 200 to 500 சிஸ்டம் கனெக்டட் டு 2 சர்வர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடையாரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபுல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எல்பி ரோட் 3rd floor நுபவ் பில்டிங், வாட்டர் கிரெசன்ட் பில்டிங், நெக்ஸ்ட் டு அடையார் ஆனந்த பவன், அடையார், சென்னை. இந்த லொக்கேஷனில் இந்த கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு. ஹெச்ஆரோட நேம் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ். அவரோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இன் பிட்வீன் மார்னிங் 10 AM to 5 PM இன் பிட்வீன் இந்த டைமில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்க என்ன டேட்டில் இன்டர்வியூக்கு வர சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த டேட்டில் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கள். அடுத்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா Equitas ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இவங்க பார்த்தீங்கன்னா HR ட்ரைனிக்காக கேட்டிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா MBA ஆர் MSW HR ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 6 months ஆர் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ரெக்யூர்மெண்ட் ஃபீல்ட் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு ஹிந்தி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 3 லாங்குவேஜ்லேயும் கம்யூனிகேஷன் ஸ்கில் மேண்டேட்ரியாக கேட்டிருக்காங்க. அண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா Equitas பேங்க் 4th floor ஸ்பென்சர் பிளாசா, அண்ணா சாலை, சென்னை. இந்த லொக்கேஷனில் இந்த பேங்க் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜாப் ரெக்யூர்மெண்ட் உங்கள் ப்ரொஃபைலோட மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா உங்கள் ரெஸ்யூமை பார்த்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன மெயில் ஐடின்னு பார்த்தீங்கன்னா rajuss@equitasbank.com. இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் உங்கள் ரெஸ்யூமை பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொன்பியூர் கெமிக்கல் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெயினி லேப் கெமிஸ்ட் இந்த ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா பிஎஸ்சி ஆர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்க ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேருமே கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷ்டு கூட்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரா மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷ்ட் கூட்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணி விஷுவல் இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டெய்லி கேலிப்ரேஷன் ஃபார் பிஹெச், கண்டக்டிவிட்டி மீட்டர் அண்ட் கேஎஃப் ட்ரைட்டர் இந்த மீட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க.
மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் ஆஃப் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன லொக்கேஷனுக்காக கேட்டிருக்காங்கன்னா சென்னை லொக்கேஷனுக்காக கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாலே ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸோட மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.